ஆக்சுவலாக நாய்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஒரு சிக்னல்ங்கிறது வந்து ஒரு வேவ்ஃபார்ம். இந்த சிக்னலை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். இது வந்து அனலாக் சிக்னல், இது வந்து டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவாங்க. 0101 இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம ட்ரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் பண்ணுற சிக்னல் எப்படி இருக்கும்னா இந்த வேவ்ஃபார்ம் மாதிரி இருக்காது. சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நாய்ஸ் டேக் ஓவர்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் வந்து இந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த வேவ்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து இதுக்கு பேர் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. இந்த சிக்னல் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ இது வந்து நாய்ஸ் உள்ள போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நாய்ஸ் உள்ள போகிற ரீசன் வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸு, ஒன்று வந்து இன்டர்னல் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் நாய்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிற சிஸ்டத்துலேயே ஜென்ரேட் ஆகிறதுக்கு பேர் இன்டர்னல் நாய்ஸ். ஸோ இது வந்து இன்டர்னல் நாய்ஸ் என்னெல்லாம் ரீசன் வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து செமிகண்டக்டர் டயோடெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த செமிகண்டக்டர் டயோடெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அதோட இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டினால, அதோட கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டினால சம் சிக்னல்ஸ் வரும். அதுக்கு பேர் ஷார்ட் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டயோட் அண்ட் செமிகண்டக்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டைம் டிலே வரும். நம்ம இங்கே சிக்னல் இங்கே ஆரம்பிச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து கெப்பாசிட்டர் இண்டக்டர் சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, சிக்னல் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டிலேன்னு சொல்லுவோம். இது பேர் டிரான்சிட் டைம் டிலேன்னு சொல்லுவோம். அல்லது சில நேரங்கள் என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற காம்பனன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் கூட நாய்ஸ் சிக்னல் வரும். ஸோ இது வந்து காம்பனன்ஸ் ஃபெயிலியர்னால வருது. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, தெர்மல் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெர்மல் நாய்ஸ்னால் என்னென்னா, சில நேரங்களில் எலக்ட்ரான் கண்டக்டருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடு பார்த்து போகாமல் சம் ஆப்போசிட் பாத்தில் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ வந்து சம் நாய்ஸ் சிக்னல் வரும். அதனாலேயே இந்த வேவ்ஃபார்ம் மாறலாம். ஸோ இது இன்டர்னல் நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சிஸ்டத்தில் இருக்கிறது, இன்பில்ட் சிஸ்டத்தில் இருக்கிற நாய்ஸ் வந்து இன்டர்னல் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் நாய்ஸ்னா என்னன்னா, நம்ம ஆக்சுவலாக சிக்னல் அனுப்புறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் அனுப்பும்போது சில நேரங்களில் இப்போ ஒரு லைட்னிங் வந்துச்சுன்னா, லைட்னிங் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ நம்ம சிக்னல் வந்து இந்த வேவ்ஃபார்ம் இருக்குன்னா, லைட்னிங் ஃப்ரீக்வன்சி வந்து இப்படி இருக்கும், ஒரு இம்பல்ஸ் மாதிரி ஷார்ட்டர் டியூரேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து இதில் கேரி ஓவர் ஆகி சம் சிக்னல் டிஸ்டார்ஷன் தரலாம். இப்போ லைட்னிங்கோ தண்டர் ஸ்டோமோ வரும்போது இந்த சிக்னல் வந்து வேரியேஷன் வரும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நாய்ஸ். அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ சோலார் நாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இந்த காஸ்மிக் வேவ்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு கண்டத்துலேயும் இருக்கும். அந்த கண்டத்தினால வர வேவ்ஃபார்ம்லேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரலாம். சோலார் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, சன்னோட மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். சன் மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த இன்ட்ராக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கடுத்து காஸ்மிக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஸ்டாரு கேலக்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்னால வர டிஸ்டார்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவது வந்து என்னென்னா, மேன்மேட் அல்லது இண்டஸ்ட்ரி நாய்ஸ்னு சொல்லுவாங்க. மேன்மேட் அண்ட் இண்டஸ்ட்ரி நாய்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு லாங் ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா, அந்த பவர் லைனை சுற்றி வந்து ஒரு வேவ்ஃபார்ம் எப்போவுமே இருக்கும். பவர் லைனை சுற்றி வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்போவுமே இருக்கும். இதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தரலாம். இப்போ ஒரு மோட்டர் இருக்குன்னா, மோட்டரை பக்கத்தில் இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு இண்டக்ஷன் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தரலாம். அல்லது ஒரு இக்னிஷன் சிஸ்டம் இருக்குன்னா, ஆன் ஆஃப்னு ஆகும்போது நம்ம எனர்ஜி வந்துட்டு போகும். அதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தரலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல், இன்னொன்று வந்து இன்டர்னல். ஆக்சுவலாக டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரே நேரத்தில் நிறையா சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்படி நிறையா சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிக்னல் வந்து ஒரு டைம் டியூரேஷனில் சென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்னல் 1 இருக்குது. இந்த சிக்னல் 1 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் 2 வந்து அனுப்புவாங்க. அடுத்து சிக்னல் 3 வந்து அனுப்புவாங்க. ஆனால் இந்த ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கனால என்ன ஆகும்னா, இந்த சிக்னல் 1 ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் சிக்னல் 2 ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் சிக்னல் 3 ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3-4 சிக்னல் அனுப்பும்போது ஒரு சிக்னலையும் ஒரு டைம் பீரியட் வச்சு அனுப்புறது தான் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ இப்போ அனுப்புறது வந்து ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும்னு வந்து பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மொத்தம் வந்து இது ஒரு சிக்னல் A1, A2, A3 இது வந்து ஒரு சிக்னல். இப்போ இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே போய் கனெக்ட் ஆகி இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து B1, B2, B3 இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஜாயின் ஆகிருக்கு. அடுத்து C1, C2, C3 இந்த சிக்னல் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 சிக்னல் வந்து ஜாயின் ஆகிருக்கு. A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3. இப்போது இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரேமாக எடுத்துக்கும். ஸோ ஃப்ரேம் 3 வந்து 3 சிக்னல். இப்போ இதோட 3, அதாவது A3, B3, C3 இது ஒரு ஃப்ரேம். A2, B2, C2 இது ஒரு ஃப்ரேம். A1, B1, C1 இது ஒரு ஃப்ரேம். ஸோ இது வந்து சென்ட் பண்ணுற இடம், இது வந்து ரிசீவ் பண்ணுற இடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பண்ணுற இடம் வந்து டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் போட்டிருப்போம். ரிசீவ் பண்ணுற இடம் வந்து டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ
இப்போ என்ன ஆகும்னா இப்போ சென்ட் பண்ணுற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆப்போசிட்டாக. இப்போ இந்த சென்ட் பண்ணுற சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும், ரிசீவ் பண்ணுற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பட் நார்மலாக இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ இந்த படம் போடும்போது இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும்போது A1 வந்து ஃபஸ்ட் உள்ள போகுது, ரிசீவ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும். A3 ஃபஸ்ட்டு வரும், A2 செகண்ட் வரும், A1 அடுத்து வரும். அதே மாதிரி B3 ஃபஸ்ட்டு வரும், B2 செகண்ட் வரும், B3 செகண்ட், B1 வரும். அடுத்து C3, C2, C1. ஸோ இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 3 இது கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த